Hi friends, my life with Tamil channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு காணங்கத்த மீன் வறுவல் எங்க வீட்டு மசாலா போட்டு வறுக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் காணங்கத்த மீன் 1/2 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். ஆஞ்சி க்ளீன் பண்ணி மஞ்சளும் உப்பும் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், 1/2 லெமன், இதுக்கு 1/2 கப் தயிர். இதுக்கு வந்து வறுக்கிறதுக்கு மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் தனியா, ஒரு 10 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் கடுகு, ஒரு சின்ன பட்டை, ஒரு 5 கிராம்பு. இதை வந்து வறுக்கணும். இப்போ மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு இந்த மசாலாலாம் வறுத்து வெறும் கடாயில் வறுத்து பொடி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை ஊற வைக்கணும். இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம், உப்பு தேவையான அளவு, மஞ்சள்தூள் போட்டுக்கலாம், தயிர் ஊற்றிக்கலாம், லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது ஒரு 20 நிமிஷம் ஊறணும். பிசைஞ்சு நல்லா பிசைஞ்சு 20 நிமிஷம் அப்படியே ஊற வைங்க. அப்படியே முடி போட்டு 20 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ நான் இந்த மசாலாவை கடாயில் போட்டு வெறும் கடாயில் வறுத்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. மீன் ஊறி 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வறுத்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தவா வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகணும். இப்போ வறுத்து எடுத்துக்கலாம். சிம்மில் வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இந்த மசாலாவை நான் காட்டின பொருளெல்லாம் லைட்டாக வறுத்துட்டு மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் இப்படி போட்டு எடுத்து மசாலா அப்படி போடணும். மேலே லைட்டாக உள்ளேயும் லைட்டாக போடுங்க. கொஞ்சம் மசாலா அப்படி ஃபுல்லாக இந்த மாதிரி போடணும். மீனை திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இதை திருப்பி விட்டு எடுத்தாச்சு. இது அவ்வளோதான், எடுத்துடலாம். சுவையான காணாங்கத்த மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு எங்கள் வீட்டு மசாலா ஸ்டைலில். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.